ஸ்டூடெண்ட், வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஃபேன்சி. இந்த வீடியோவில் முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பொது கட்டுரையை பார்க்கலாம். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய குறிப்புகள் முன்னுரை, முயன்றால் முடியும், மனோதைரியம், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, வென்றவர்களில் சிலர், முடிவுரை. முன்னுரை: முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற திருக்குறள் வரிகள் முயற்சியின் வலிமையை நமக்கு உணர்த்துகிறது. இக்கட்டுரையில் தொடர் முயற்சிகள் எப்படி வெற்றியை தரும் என்பது பற்றி காண்போம். முயன்றால் முடியும். ஒரு பெரிய கட்டிடத்திற்கு அடிப்படை அடித்தளம், மிகப்பெரிய ஆலமரத்திற்கு அடிப்படை அதன் சிறிய விதை. அதேபோல் வெற்றிக்கு அடிப்படை முயற்சிதான். திடீர் அதிர்ஷ்டம் கூட சில நேரம் வெற்றியை தரலாம், ஆனால் அது நிலையானது அல்ல. தொடர்ந்து முயன்றால் நம்மால் எதுவும் முடியும். மனோதைரியம்: வெற்றி என்பது முதல் முயற்சியிலேயே கிடைத்து விடாது. கிடைத்த வெற்றியும் சில நேரம் நிலையாக இருக்காது. அந்த நேரங்களில் மனோதைரியம் என்பது மிகவும் முக்கியம். மன வலிமை நமக்கு மன உறுதியை தருகிறது. தோல்விகளை தாங்கும் உறுதியை தருகிறது. எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை தருகிறது. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. குழந்தைகள் பலமுறை கீழே விழுந்த பின்தான் நடக்க பழகுகின்றன. விலங்குகளும் தொடர்ந்து முயற்சி செய்துதான் வேட்டையாட பழகுகின்றன. பறவைகள் பறப்பதும் அப்படித்தான். முயற்சிகளின் எண்ணிக்கை மாறுபடலாம், ஆனால் முயன்றால் முடியாதது என எதுவும் இல்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் முதல் ஆகாய விமானம் கண்டுபிடிப்பு வரை எல்லாமே முயற்சிகள் செய்ததால் கிடைத்த வெற்றியே. வென்றவர்களில் சிலர்: அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை முயற்சி செய்த பின்தான் மின் விளக்கை கண்டறிந்தார். தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் வசதியில்லாத குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் தம் முயற்சியால் நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார். பாரா ஒலிம்பிக்ஸில் தொடர்ந்து 3 முறை தங்கம் வென்ற மாரியப்பன், இந்தியாவின் மீது பலமுறை படையெடுத்து தோற்று இறுதியில் வென்ற கஜினி முகமது என பலர் முயற்சியால் வெற்றி பெற்றவர்கள் ஆவார். முடிவுரை: என்னால் முடியாது என்று சொல்லாமல் என்னால் எதுவும் முடியும் என்ற மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி பெறுவது உறுதி. இப்போ இதில் இருக்கிற குறிப்புகள் பார்க்கும்பொழுது, கட்டுரை சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிற குழந்தைங்களுக்கு சிபிஎஸ்சி தமிழில் கேட்ட கட்டுரை வினாக்களுக்கான விடைகள். அப்போ சில குழந்தைகள் தமிழ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு கட்டுரையில் இருக்கிற சில சொற்கள் கடினமான சொற்கள்னு சொல்லும் பொழுது அவங்களால அதை படிக்கவோ மனப்பாடம் பண்ணவோ முடியாது. அதனால் இதில் ரொம்ப எளிதாக நம்ம டெய்லி புழக்கத்தில் பயன்படுத்துகிற சொற்களை பயன்படுத்தி எளிமையான முறையில் கட்டுரை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா படித்து பயன்பெறுங்கள். தேங்க்யூ.